காராக்கண்ணை அல்வா செய்ய போகிறோம். காராக்கண்ணை சின்ன சின்ன பீஸாக போட்டு புளி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் காராக்கண்ணில் இயற்கையாக இருக்கக்கூடிய அரிப்புத்தன்மை போகும். இப்போ புளி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு கழுவிக்கணும். ஏன்னா நம்ம இதில் ஸ்வீட் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் வந்து தண்ணியில் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் ஆக்கிறோம். நைஸாக பேஸ்ட்டு ஆக்கினது என்ன செய்கிறோம், ஃபில்டரில் போட்டு நல்லா கரண்டி வச்சு தீச்சு விட்டோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆகும். அப்புறம் கார்ன்ஃப்ளவரில் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதை தனியாக வச்சுக்கிறோம். இப்போ காராக்கண்ணை பேஸ்ட்டு, சீனி, கார்ன்ஃப்ளவர், இது முந்திரியை முன்னாடி நெய்யில் வறுத்து அதை தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் நெய்யில் வந்து இந்த காராக்கண்ணை பேஸ்ட்டை போட்டு நல்லா நெய்யிலே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சீனியை போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா லூஸ் கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்குதோ இப்போ அந்த அளவுக்கு டைட்டாக ஆகிட்டே வரும். இப்போ டைட்டாக ஆகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் ஊற்றி நல்லா மறுபடியும் கிண்டினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாகவும் நல்லா இதில் அல்வா பொறுத்த வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வறுத்த முந்திரியும் போட்டு கிண்டினோம்னா இந்த இப்போ நம்ம ஆரம்பத்தில் போட்ட நெய்யெல்லாம் இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.